ஹலோ கைஸ், வெல்கம் டு விஜே கிங் தாட். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாம் பேங்க்மேன் ஃப்ரீடுன்னு சொல்லி ஒரு பில்லியனர் இருந்தார். ஸோ அவர் வந்து ஒரு கிரிப்டோ இன்வெஸ்ட் பண்ணி அதில் பில்லியனர் ஆனார். இன்னைக்கு அவர் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஜீரோவில் வந்து நிற்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லியனர், ஒரு ரிச் பர்சன் வந்து இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத இடத்துல வந்து நிற்கிறாரு. அது காரணம் என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்ப்போம். ஆல்ரெடி நான் வந்து சாம் பேங்க்மேன் ஃப்ரீடை பற்றி, அவர் எப்படி வந்தார், எப்படி பில்லியனர் ஆனார் அப்படின்னு நம்ம சேனலில் நான் போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து இந்த ஐ பட்டன்லையும் எண்டு கார்ட்லையும் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பில்லியனர் ஆனதுக்கப்புறம் அவர் கம்பெனி எப்படி திவாலாச்சு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை இப்போ பார்ப்போம். இவர் வச்சிருக்க கம்பெனி வந்து FTXன்னு சொல்லப்படுற யூஎஸ்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஒரு கம்பெனி. 2019 இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஸ்டார்ட் பண்ணி இந்த கம்பெனி வந்து மிகப்பெரிய ஒரு $1 பில்லியன் சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த கம்பெனி மாறிச்சு. அப்படி இருந்த இந்த கம்பெனி ஒரு ரீசெண்டாக பொருளாதார வீழ்ச்சி அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு கொஞ்ச நாளாவே கிரிப்டோ கரன்சியில் இருக்க எல்லாமே, அந்த கிரிப்டோ கரன்சி உலகமே இப்போ வந்து ரொம்ப டவுன் ஆகிக்கிட்டே வருது. ஸோ அந்த வகையில் நவம்பர் 5 கிரிப்டோ கரன்சி ஒரே ஒரு பிட்காயினோட ரேட் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னா 17,32,000 ரூபாய் இருந்துச்சு ஒரே ஒரு பிட்காயினோட ரேட்டு. இப்போ எவ்வளோ தூரம் அது சரிவாயிருக்குன்னா 13,46,000 ரூபாய்க்கு சரிவாயிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ். அதுவும் இது எத்தனை நாளைக்குள்ளே நடந்திருக்குன்னா, வெறும் ஒரே ஒரு வாரத்தில் இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் நடந்திருக்கு. வெறும் நவம்பர் 5 மட்டுமே. இது பிட்காயினோட விலை. ஸோ பிட்காயின் வந்து இந்த அளவுக்கு இருந்த விலை இப்போ இவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்கா. அதுக்கடுத்து ஈத்தர்ன்னு சொல்லப்படுற இன்னொரு பிட்காயின் இருக்குது. அதோட விலை வந்து எவ்வளோ இருந்திருக்குன்னா 1,33,000 ரூபாய் இருந்துச்சு. இப்போ வந்து வெறும் 1 லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் BNB அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு பிட்காயின் இருக்கு. அது வந்து 28,000 ரூபாய் இருந்தது. ஒரு பிட்காயினோட விலை வந்து 28,000 ரூபாய் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய்க்கு இருக்கு. இது எல்லாமே வெறும் ஒரே ஒரு வாரத்தில் சேஞ்ச் ஆன ஒரு விஷயம். அவ்வளோ தூரம் டவுன் ஆயிருக்கு பிட்காயினோட விலை. ஸோ இது காரணமா FTX நிறுவனம் அப்படியே படிப்படியாக $20 பில்லியன் மேலே இருந்தது. இன்னைக்கு அப்படியே மெதுவாக அப்படியே குறைஞ்சி 16 பில்லியன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்னைக்கு வந்து வெறும் ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஜீரோவில் வந்து நிற்கிது. சாம் பேங்க்மேன் ஃப்ரீடு தான் இதோட CEO. இவர் ஒரு பில்லியனராக இருந்தவர். இன்னைக்கு இதோட ரேட்டு பிட்காயினோட அந்த மார்க்கெட் குறைய இவருக்குமே அந்த இதில் பயங்கரமான அடி விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கம்பெனி FTX கம்பெனியே ஜீரோக்கு வந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே, அந்த FTX கம்பெனிலலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நிறைய இடத்துல பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அவங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இந்த அளவுக்கு ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு, எப்படி நம்ம இதை செய்ய போகிறோம் அப்படின்றத அவங்களே திணற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிட்காயினில் நேற்று கூட ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். மெட்டா கிங் சொல்லி ஒருத்தவரை பற்றி நான் போட்டிருப்பேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பிட்காயினில் வந்து விர்ச்சுவல் வேர்ல்டு வந்து ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டே இருக்கும்போது அடுத்து என்ன கண்டென்ட் பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் டக்குன்னு சாம் பேங்க்மேன் ஃப்ரீடோட அந்த ஹிஸ்ட்ரி வந்துச்சு. என்னன்னு பார்த்தா இன்னைக்கு அவர் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு மாறிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம். திவால் ஆயிடுச்சு அந்த கம்பெனி அப்படின்னு வந்துச்சு. இந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு. இல்லை என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அதாவது பைனான்ஸ் இந்த மாதிரியான ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி எல்லாத்துக்கும் முன்னோடியாக தான் இந்த FTXன்னு சொல்லப்படுற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற இந்த கம்பெனியே திவால் ஆயிடுச்சு அப்படின்னா அதர் கம்பெனி ஃபுல்லாகவே இதை பார்த்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவங்க தான் இதை எல்லாத்துக்குமே முன்னோடியாக இருந்தவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களே திவால் ஆகும்போது மிச்சம் இருக்கிற அந்த பெரிய பெரிய கம்பெனி இருப்பாங்களே, பிட்காயினை அடிப்படையாக வச்சே ஒரு கம்பெனி இருக்காங்களே, அவங்க எல்லாருமே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால அவங்க கூட அந்த FTXல சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை கூட ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க. ஸோ யாருமே FTXை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இப்போ பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால அந்த சாம் பேங்க்மேன் ஃப்ரீட் இருக்கார்ல, ஸோ இவர் வந்து திவாலாயிடுச்சுன்னே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் கம்பெனியை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னா 75 கோடி தேவைப்படுமா. ஸோ அப்போந்தான் அந்த கம்பெனியை மறுபடியாவது ரீபில்டையாவது பண்ண முடியுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு கூட யாருமே முன் வராதனால அந்த கம்பெனி மொத்தமாக இப்போ திவாலாயிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, உலகத்தில் இருக்கிற பொருளாதார வல்லுநர் இருக்காங்களே, இவங்க எல்லாருமே இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இதே விஷயம் வந்து இப்போ பிட்காயினுக்கு நடந்திருக்கு. நம்ம ரீசெண்டாக கூட இப்போ பார்த்துருப்போம். இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் ஃபுல்லாகவே ஃபயர் பண்ணுறாங்க எம்ப்ளாயிஸை ஃபுல்லாக. அது ட்விட்டரு, மைக்ரோசாஃப்ட்டு, ஃபேஸ்புக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, அமேசானில் கூட ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 1, 2ன்னு கூட ஃபயர் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 10,000, 15,000 இந்த மாதிரி பல்கான அமௌண்ட்டாகவே
எல்லா எம்ப்ளாயிஸுமே ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய கம்பெனிக்கே அந்த நிலமைனா, அதே மாதிரி தான் இப்போ வந்து பொருளாதாரத்தில் பிட்காயினுக்கு இப்போ அடி விழுந்திருக்கு. பொருளாதாரத்தில் இருக்கிற வல்லுநர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிட்காயினுக்கு இந்த அளவுக்கு அடி விழுந்திருக்குல்ல, ஸோ இதே மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் வந்து கோல்டு, பெட்ரோலு, ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான இடத்துல வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பிட்காயினுக்கு நடந்திருக்கு. இந்த சம்பவம் வந்து பிட்காயினோட இருக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே முன் வைக்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்ல வராங்கன்னா, 2023 வந்து பொருளாதார வீழ்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்க போகுது. ஸோ அதனால மேக்ஸிமம் மணியை வந்து சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சேர்த்து வைக்கலைன்னா கூட பரவாயில்ல, 2023க்குள்ளே லோனை அடைக்க பாருங்கள் மேக்ஸிமம். ஸோ அப்படி அடைச்சா மட்டும்தான் அந்த 2023ல் கொஞ்சம் சர்வே ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி இவரை பற்றி ஃபுல்லாக பார்க்கும்போது இவர் வந்து ஒரு சின்னதாக ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து ஆரம்பித்தார், ஒரு பெரிய பில்லியனர் ஆனார். ஆனால் லாஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் மறுபடியும் அதே இடத்துக்கே வந்துட்டார். இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, உலகத்தில் எதுவுமே நிரந்தரமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் தெரியுது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் வர முடியும், அவங்க லைஃப் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் தோணுது. பட் இவரோட அந்த FTX கம்பெனி வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு $1 பில்லியன் கம்பெனியா. ஸோ இதை வந்து இந்த பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கம்பெனி இப்படி நடந்திருக்கலாம், இந்த ஒரு நிகழ்வு வந்து வரலாற்றிலேயே இது ஒரு மிகப்பெரிய செல்வ அழிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ வந்து FTX கம்பெனியை பற்றி அது எப்படி வீழ்ச்சி ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, signing off, VJ King That. Bye.